தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டர்ஸோட பெஸ்ட் மூவிஸ், அதாவது மாஸ்டர் பீஸ் மூவிஸ் எது எதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டைரக்டர் பார்க்க போறோம்னா டைரக்டர் மணிரத்னம் தாங்க பார்க்க போறோம். இவர் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர். இவர் தமிழ்ல மட்டும் இல்லங்க, ஹிந்தி ஆக்டர்ஸ் வச்சு ஏகப்பட்ட சினிமா ஆக்டர்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா குரு. இந்த ஒரு மூவியோட ஹீரோ யாருன்னா அபிஷேக் பச்சனுங்க. இந்த ஒரு மூவி 2007ல வந்த ஒரு மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க பையன் ஒரு பிசினஸ் மேன் ஆகி அவனுக்கு வர்ற கஷ்டம் எப்படி அந்த பிசினஸ் மேன் ஆவறன்றத இதோட கதையே. ரெண்டாவது எந்த ஒரு டைரக்டர் பார்க்க போறோம்னா டைரக்டர் சங்கர் தாங்க. இவரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர். இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆக்டர்ஸ் டாப் ஆக்டர்ஸ்லாம் இவர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய டைரக்டருங்க. இவரோட மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா 2010ல வந்து எந்திரன் தாங்க. இந்த ஒரு மூவி வேற லெவலில் இருக்குங்க. இந்த மூவியோட கான்செப்ட் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஏந்திரம் யோசிச்சுன்னா என்ன பண்ணும், அது யோசிச்சா என்ன மாதிரி ஆபத்துகள் இந்த உலகத்துக்கு ஏற்படும்ன்றத அவர் 2010ல எடுத்திருப்பாரு. மூணாவது எந்த ஒரு டைரக்டர் பார்க்க போறோம்னா டைரக்டர் பாலாதாங்க. இவர் ஒரு வித்தியாசமான இயக்குனர். இவரோட படங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான கான்செப்ட்ல இருக்கும். இவர் முதல் எடுத்த சேதுதாங்க இவரோட மாஸ்டர் பீஸ். இந்த ஒரு மூவியோட ஹீரோ யாருன்னா விக்ரம் தாங்க. இந்த ஒரு படம் 1999ல வந்த படங்க. இந்த ஒரு படம் வேற லெவலில் இருந்துச்சு. விக்ரமோட கெரியருக்கு ஒரு குரோத்தா இருந்தது இந்த ஒரு படமா இருக்கும். நாலாவது எந்த ஒரு இயக்குனரை பார்க்க போறோம்னா இயக்குனர் செல்வராகவன் தாங்க. இவரோட படங்கள்லேயே எது மாஸ்டர் பீஸ்னா இவர் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு. ஒரு 6-7 படங்கள் மேலே எடுத்திருப்பாரு. அதில் மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா 1001. இந்த ஒரு படம் 2010ல வரும்போது அவ்வளோ ஹைப் இல்லைங்க. பட் இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி எப்படா படம் எடுத்தாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தோட பார்ட் 2க்காக எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. பட் அதோட பார்ட் 2 வந்துச்சுன்னா இன்னொரு மாஸ்டர் பீஸாக இருக்கும்னு நான் நம்புறேன். அஞ்சாவது எந்த ஒரு டேரக்டர் பார்க்க போறோம்னா டைரக்டர் வெற்றிமாறன். இவரோட படங்களும் வேற லெவலில் இருக்குங்க. இவரும் எல்லா படங்களையும் வெற்றி படங்களாக தான் கொடுத்துருப்பாரு. இவரோட பேரில் இருக்க வெற்றி இவரோட படங்கள்லையும் இருக்கும். இவர் அதிகமாக தனுஷ் வச்சு தாங்க எடுத்திருப்பாரு. பட் இவரோட மாஸ்டர் பீஸ் எந்த மூவினா அதுவும் தனுஷ் வச்சு எடுத்த படம் தாங்க. அது என்ன படம்னா அசுரன் தான் இவரோட மாஸ்டர் பீஸ் மூவி. அது 2019ல வந்துச்சு. அப்போ வந்ததுல எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு. மற்ற டேரக்டரோட இவரோட டேரக்டர் டச் வேற லெவலில் இருக்கும். ஒரு ராவான ஒரு படங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் எடுப்பார். இவரோட படங்கள் ஒவ்வொன்றும் ராவா இருக்கும். ஆறாவது எந்த ஒரு டேரக்டர் பார்க்க போறோம்னா டேரக்டர் மிஸ்கின் தாங்க. மற்ற டேரக்டர்ல ஆங்கிள் ஒரு பார்த்து வைப்பாங்க. கேமரா ஆங்கிள் இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும்ட்டு. பட் இவரோட ஆங்கிள் மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஷாட் ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு டிஃப்ரெண்டா கொடுப்பாரு. டேரக்டர் மிஸ்கினோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவின்னு சொல்லலாம். இது மாஸ்டர் பீஸ் மூவின்னு சொல்லலாம். அதுதான் அஞ்சாவது. இந்த ஒரு மூவி 2008ல வந்த மூவிங்க. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா ஆக்டர் நரேன். இந்த ஒரு மூவி எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மூவி ஒரு நல்லவன் கெட்டவனா இருக்கிறதும் கெட்டவன் நல்லவனா ஆன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டா காட்டியிருப்பாங்க. ஏழாவது எந்த ஒரு டேரக்டர் பார்க்க போறோம்னா டேரக்டர் GVM கௌதம் வாசுதேவ் மேனன். இவரை லவ்வர் மேனன் சொல்லலாம். ஏன்னா இவரோட மூவிஸ்லாம் லவ் மூவி தான் அதிகமா இருக்கும். இவர் லவ் மூவி எடுக்கிறதுல வேற லெவல்ல எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இவரோட மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா வாரணம் ஆயிரங்க. இது யார் ஹீரோனா இதுல சூர்யா தாங்க ஹீரோ. இந்த படம் வந்து 2008ல வந்த ஒரு மூவி. இந்த ஒரு மூவி வேற லெவல்ல இருக்க ஒரு படமா இருக்கும். அப்போ இருந்த ஃபேன்ஸ்லாம் என் அஞ்சலடாவன்ற இந்த பாட்டை கேட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்பயும் அந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு இந்த ஒரு படத்தில் தாங்க வரும். இந்த வாரணமாயிரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும் GVMோட கெரியரில். நம்பர் 8ல எந்த ஒரு டேரக்டர் பார்க்க போறோம்னா டேரக்டர் மாரி செல்வராஜ். இவரும் ஒரு வித்தியாசமான டேரக்டருங்க. இவர் எடுத்ததுலேயே பெஸ்ட் மூவி மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா இவரோட ஃபர்ஸ்ட் எடுத்த படம் தாங்க பரியேறும் பெருமாள். இந்த ஒரு படம் எப்போ எடுத்தாருன்னா 2018ல எடுத்தாருங்க. இந்த ஒரு மூவி ஒரு வேற லெவலில் இருக்க மூவி. ஏன் இந்த மூவி வேற லெவலில் இருக்குன்னா இந்த மூவியோட கேஸ்ட்லாம் பெரிய கேஸ்ட்லாம் இல்லைங்க. சின்ன ஆக்டர் வச்சு ஒரு சூப்பரான படம் எடுத்திருப்பாரு. கதிர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஒரு மேல் ஜாதி பொண்ணை வந்து கீழ் ஜாதி பையன் விரும்புற மாதிரி இல்லை, ஒரு நட்பு வச்சுக்கிறது தான் பேசிக்கான நட்பு. அந்த நட்புல இவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான் இந்த ஒரு படத்தோட கான்செப்டாகவே இருக்கும். இந்த ஒரு மூவி உண்மையிலேயே ஒரு சமூக கருத்துள்ள மூவிங்க. ஜாதிகளை பத்தி ஒரு அற்புதமாக காட்டியிருப்பாரு. இந்த மாதிரி நடக்குது இந்த உலகத்துல, இந்த சமூகத்தில் இப்படி நடக்குதுன்ற வெளிச்சமாக காட்டின ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் மாரி செல்வராஜ். 9வது எந்த ஒரு டேரக்டர் படம் பார்க்க போறோம்னா டேரக்டர் அமீர். இவரை டேரக்டர் அமீர்ன்றதுக்கு முன்னாடி ராஜன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வடச்சென்னை ராஜன். அந்த ஒரு ராஜன் கேரக்டர் பண்ண ஒரு தாங்க இந்த டேரக்டர் அமீர். இவர் எடுத்ததுலேயே மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா இவர் எந்த மூவி எடுத்தார் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். இவர் எடுத்த மாஸ்டர் பீஸ் மூவி எதுனா பருத்தி வீரன். இந்த ஒரு மூவி கார்த்தியோட மார்க்கெட்டுக்கே தூக்கிட்டு போன ஒரு மூவின்னு சொல்லலாம். இந்த ஒரு மூவி தான் கார்த்தியோட கெரியருக்கு ஒரு பெரிய மூவிங்க. இந்த ஒரு மூவி எடுத்தவர் இவர் தான். லாஸ்டா 10வது ஒரு டேரக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு ஆக்டர், இவர் ஒரு ப்ரொடியூசர், ஆளினால் அழகராஜான்னு சொல்லலாம். அந்த ஒருத்தராக தான் பேச போறேன். உலகநாயகன் கமலஹாசன் டைரக்ஷன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சில படங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. தெரிஞ்சதுலேயே மாஸ்டர் பீஸ் மூவி தாங்க இந்த ஒரு மூவி. இந்த ஒரு மூவி என்னன்னா தசாவதாரம் 2008ல வந்த ஒரு மூவி. இதில் ஒரு 10 கெட்டப் போட்டிருப்பாருங்க. இதில் இவர் தான் ஹீரோவும் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த 10 கெட்டப் போட்டு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். பட் அந்த கதையும் வேற லெவலில் இருக்கும். உண்மையிலேயே இவர் தமிழ் சினிமாவோட ஆண்டவர்னு நான் சொல்லி தான் ஆகணும். நம்ம இத்தனை படங்கள் பார்த்துட்டு போடலாங்க. இத்தனை டேரக்டரோட மாஸ்டர் பீஸ். உங்களோட ஃபேவரட்டான மூவி எது இந்த படங்களில்? அதை கான்வாஸ் லேர்ன் பண்ணுங்க. இது இல்லாத படமாக இருந்தால் கூட அந்த படத்தையும் கான்வாஸ் லேர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா கருத்துக்கள், சினிமா பற்றின வீடியோகள், ஸ்போர்ட்ஸ் பற்றின வீடியோகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ்.